ஆனால் உலகம் முழுவதும் பொதுவாக கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான கிறிஸ்தவ பண்டிகையில கிறிஸ்துமஸும் ஈஸ்டரும் அடங்கமாயிருக்கிறது. இந்த ரெண்டு பண்டிகைகளை குறித்து உலகம் முழுவதும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு பண்டிகையினுடைய பின்னணி என்ன, இது எதற்காக உருவாக்கப்பட்டது, இதனுடைய தேதிகள் அடிப்படை என்ன, இதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிறது எது என்பதற்கான விளக்க ஆதாரங்களை தான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். முதலாவதாக இந்த ஈஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் நாம் இந்த செய்தியை பார்க்க போகிறோம் என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகாக இதற்கான ஆதாரங்களை பார்க்க போகிறோம். ஏன் நாம் இந்த செய்தியை பண்டிகை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, காலங்காலமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், புதுசா இந்த பண்டிகை பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைப்பீங்கன்னா, இந்த பண்டிகையை எதற்கு, இந்த பண்டிகை எப்படி உருவாக்கப்பட்டது, இது உண்மையிலேயே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகை தானா, கிறிஸ்துவின் பிறந்தநாள் தானா என்பதை நாம் பார்க்க போகிறோம். காரணம், ஒரு தவறை காலங்காலமாக செய்து வந்தால் அது சரியாகி விடாது. காலங்காலமா செஞ்சுட்டோம், அதனால இந்த தவறு சரிதான் சொல்ல முடியாது. எத்தனை நூற்றாண்டுகள் செய்தாலும் தவறு தவறுதான். அதை யார் செய்தாலும், எந்த உயர் பதவியில் இருக்கிறவர்கள் செய்தாலும் தவறு தவறுதான். அந்த